ஆக்சுவலா நம்ம ஃபோன்லயும் க்ரீன் லைட் வச்சுட்டாங்களே, அதான் கஷ்டமா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபோன்லயும் வந்து க்ரீன் வந்துச்சு. ஸோ வந்து S21 FEல இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஆண்ட்ராய்ட் 15லேருந்து எல்லாருக்குமே க்ரீனாக வருது. பட் வந்து எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இதை வந்து வாட்டர் டேமேஜ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷோரூமில் கொடுத்து பார்க்கணும். ஸோ செக் பண்ணி பார்த்ததுல வாட்டர் டேமேஜ்லாம் இல்லை, டிஸ்பிளே மாற்றிக்கலாம்னு சொன்னாங்க. பட் இதில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, எனக்கு முன்னாடி கொடுத்தவங்களுக்கே இன்னும் டிஸ்பிளே வராமல் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் வந்தக்கப்போ தான் எனக்கு கொடுப்பான்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பெரிய ஹைலைட் என்னன்னா, என் கண் முன்னாடியே ஒருத்தவங்க S23 அல்ட்ராவுக்கு இதே க்ரீன் இஷ்யூக்காக கொண்டு வந்திருந்தாங்க. ஆமாம், இது 21 FE உங்க மாடல் 23 அல்ட்ரா. அதான் ஓல்டு மாடல் எல்லாமே லைன் வருதுண்ணா. அப்டேட் தான் ப்ராப்ளம். இனிமேல் அப்டேட் சாம்சங் போன் வாங்கினா இத்தனை வருஷம் அப்டேட் தரோம்னு சொல்ல, நீங்க அப்டேட் தர வேண்டாம். லைன் மற்ற போனா 2 வருஷம் அப்டேட் கொடுக்காங்க, அது முடிஞ்சிருது. இவங்க 5-6 வருஷம் கொடுக்குறாங்க. அப்டேட் பயமா இருக்கு. ஃப்ரீ தானா மாதிரி ஒரு வருஷம் ஃப்ரீ தானா? அவங்க தர மாட்டாங்களா? இப்போ 2 மந்த்ஸ் 1 மந்த் பிரைமரி மொபைல் அது என்னோட பாட்டு வேற விஷயம் ஸ்டார்ட் ஆர்டர் போட்டு இல்ல இப்போ இந்த மொபைல் என் கைக்கு போறதுக்கு அடுத்த வருஷம் ஆயிடும். அதுவும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அவங்க மீது வெயிட்டிங்ல இருக்காங்க. அடுத்து சாம்சங் போன் தான் நான் சொன்னேன். அது எனக்கு அப்டேட் பண்ணுறது பயமா இருக்குது. அதான் இது FC இதுல ஒரு ப்ராப்ளம் இல்லை. என்னன்னா சாம்சங் யூஸ் பண்ணி மற்ற பிராண்டு ஸ்விட்ச் பண்ண முடியல. அதுலயே பழகிட்டு